அகதியாய் ஒரு வாழ்க்கை. குமுதாவிற்கு இன்னும் ஒரு 5 நிமிடம் உறங்க வேண்டும் என்று உடல் ஏங்கியது. ஆனால் உள்ளமோ அதன் பிறகு நடக்கும் கலவரத்தை எண்ணி எழுந்திரு என்றது. இவள் எழுந்திருக்கவில்லை என்றால் தமையன் மனைவியும் தாயும் வார்த்தையாலே வதைத்து விடுவார்கள். யாரை நினைச்சு படுத்துக்கிட்டு இருக்க என்று. அதிகாலை 4 மணி எல்லோருக்கும் நல்ல உறக்கத்தை தரும். ஆனால் குமுதாவிற்கு அந்த 4 மணிக்கு மேல் உறக்கம் மறுக்கப்பட்டிருந்தது. எல்லாம் அவளே எழுதிய கோலம். 4 மணிக்கு எழுந்தால்தான் வீட்டு வேலைகளை முடித்து அவள் அலுவலகம் செல்ல முடியும். ஆம், சொந்த வீட்டிலேயே அகதியாய் ஒரு வாழ்க்கை. ஏன்? எல்லாம் காலம் செய்த கோலம். அவளது பருவச் செழிப்பில் அவளை பாதுகாக்கிறேன் என்று அன்னை அவளை சரியாக ஆடை அணிந்து வெளியே நடக்கச் சொல்லி அரட்ட, தந்தை ஆண்களை நேரிட்டு பார்க்க கூடாது, பார்த்தால் படிப்பை நிறுத்திவிடுவேன் என்று மிரட்ட, தமையன் தன்னை போல் பெண்களை பார்ப்பது போல் பிற ஆண்களும் தன் தங்கையை பார்க்கக்கூடும் என்று அவளுக்கு அதிகம் தடை போட, விளைவு வாழ்க்கை வண்ணமயமாக செல்வதற்கு பதில் எப்போது இந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று இருந்தது பருவத்தின் செழிப்பில் மங்கை அவளுக்கு. விடுதலை வேண்டும் என்று விரும்பி இருந்தவளுக்கு வரமாய் வந்தவன்தான் வருண். அவன் கல்லூரி இறுதி ஆண்டில் இருக்க இவள் கல்லூரி 1ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்தாள். வருண் பெண்களை கவரும் ஆணழகன், பார்த்ததும் மனதில் நிற்கும் உருவம். அதில் மயங்கினாள் குமுதா. தன் கனவு நாயகனை நேரில் கண்டவுடன் இனம் புரியாத ஈர்ப்பு அவனிடம் உருவானது குமுதாவுக்கு. கண்ணும் கண்ணும் நோக்கி காதல் மலர்ந்த வேகத்திலே கல்யாணத்தில் முடிந்தது. படிப்பு பாதியிலேயே போனது. காதல் மயக்கத்தில் பெற்றோர்கள் வில்லனாகவும் தமையன் எதிரியாகவும் குமுதாவிற்கு தெரிய, காதலுடன் வீட்டை விட்டு வெளியேறி காதல் வானில் திருமணம் செய்து இறக்கை கட்டி பறந்தாள். வாழ்க்கை வண்ணங்களை தரும் என்று வந்தவள் வருணின் காதலில் சில காலம் மகிழ்ந்து உறவுகளை மறந்து பறந்தாள் இன்பத்தில். வேலை இல்லாமல் வெறும் காதல் மட்டும் இருந்து என்ன பயன்? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்பது போல் வருண் இவளை வேலைக்கு அனுப்பினான். அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை என்று. காதல் கணவனுக்கென்று இவளும் அருகில் இருந்த மளிகை கடையில் வேலைக்கு சேர்ந்தாள். மனைவி சம்பாதித்து தரும் பணத்தில் வீட்டில் அமர்ந்திருந்த வருணுக்கு அலைபேசியில் அறிமுகமான பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டு காதல் மீண்டும் துளிர்விட்டு குமுதாவை மறந்து அலைபேசி பெண்ணுடன் இல்லற வாழ்க்கையை தொடங்கிவிட்டான். தன்னை விட்டு போனவனிடம் தனக்கு வாழ்க்கை கொடு என்று கெஞ்ச மனமில்லை குமுதாவிற்கு. முறைப்படி விவாகரத்து பெற்று தன் தாய் வீட்டிற்கு வந்தாள். நீ ஓடிப்போனவள் என்று வீட்டில் சேர்க்க மறுத்து தாய் குமுதாவை திட்டி ஏதோ போனா போகுது என்று அந்த வீட்டில் தங்கி கொள்ள அனுமதி கொடுத்தனர். அன்று முதல் சொந்த வீட்டில் அகதியாக மாறினாள் குமுதா. சரியான படிப்பும் இல்லாமல் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு வேலையும் இல்லாதால் அந்த வீட்டில் சம்பளம் இல்லா வேலைக்காரியாக மாறிப்போனாள். தன் தாய் வீடுதான், ஆனால் அவளால் அவளுக்கு பிடித்த உணவை கூட 2 வாய் அதிகம் உண்ண முடியவில்லை. அவள் நினைத்தாலும் அவளுக்கு அந்த உணவு கிடைக்கப் போவதில்லை. மாங்கு மாங்கு என்று அனைவருக்கும் பிடித்த உணவுகளை சமைத்தாலும் இவள் உண்பது என்னவோ கடைசியாகத்தான். ஏனென்றால் இவள்தான் அந்த வீட்டை விட்டு ஓடிவிட்டாளே. தன் சம்பாதிக்கும் பணத்தில் தனக்கு பிடித்த உடை கூட அவளால் வாங்க முடியாது. சம்பள பணத்தை அப்படியே அப்பாவிடம் தந்துவிட வேண்டும் என்ற நிபந்தனையில் தான் இங்கு அவள் இருப்பது. தாயிடம் கண்ணீர் வடித்தால், ஒழுங்காய் இருந்திருந்தால் நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்திருப்போம், நீயே உன் வாழ்க்கையை தேடிக்கிட்ட, அப்ப அனுபவி என்று விட்டு விடுவார். யாரிடமும் ஆறுதல் தேட முடியவில்லை. பிரச்சனை எங்கு சுற்றினாலும் கடைசியில் வந்து நிற்கும் இடம் நீ வீட்டை விட்டு ஓடிவிட்டாய் என்றுதான். காதல் மயக்கத்தில் படிப்பு பெரிதாக தெரியவில்லை. இவள் மேல் இருந்த கோபத்தில் இவளது பொருட்களை அனைத்தையும் தாய் தந்தை எரித்து விட்டார்கள். அதில் அவளது சான்றிதழ்களும் அடங்கும். அதனால் கிடைத்த வேலையிலே நிலைத்து நிற்க வேண்டிய அவசியம் அவளுக்கு. தமையனின் பொண்டாட்டி கை கால் வலிக்கிறது என்றால் மருத்துவமனை அழைத்து செல்லும் தமையன் குமுதா காய்ச்சலில் படுத்திருந்தால் கூட மாத்திரை வாங்கி தர யோசனையாக இருக்கிறது அவனுக்கு. தன் தங்கை என்று அவளை வெளியே அழைத்து செல்ல அவனுக்கு அவமானம். உனக்கு இடம் கொடுத்ததே பெரிது, அதனால் மற்ற எந்த உதவியும் எங்களிடம் எதிர்பார்க்காதே என்று மூஞ்சியில் அடித்தது போல் சில முறை சொல்லிவிடுவான். ஒரு முறை கோவப்பட்டு விடுதியில் தங்கிக் கொள்ளலாம் என்று தன்னுடன் பணிபுரியும் பெண்ணுடன் சேர்ந்து போக, அங்கு அவளது முழு வருமானத்தை கொடுத்தால்தான் அந்த விடுதிக்கு வாடகை தர முடியும் என்ற நிலை.
தன்னிலை நொந்து கொண்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் அன்று. அதை கேள்விப்பட்ட தந்தை மீண்டும் ருத்ர தாண்டவம் ஆடினார். திரும்பவும் வீட்டை விட்டு போனா இனி எப்பவும் உன்னை சேர்த்துக்க மாட்டேன் என்று. அன்று முதல் அந்த வீட்டின் வேலைக்காரியாக முழு அவதாரம் எடுத்தாள் குமுதா. காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பவள் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் காஃபி கலந்து வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து காலை உணவு மதிய உணவு செய்து தமையனின் குழந்தைகளை எழுப்பி அவர்களையும் பள்ளிக்கு தயார் செய்து தமையன் மனைவியை எழுப்பி அவள் கையில் காஃபியை கொடுத்து அதன் பின் தாய் தந்தையை கவனித்து அவள் வேலை செய்யும் மளிகை கடைக்கு 10 மணிக்கு வந்து சேர்வாள். அதன் பிறகு கடையில் பம்பரமாக சுழல வேண்டும். வாடிக்கையாளர்களை கவனித்து அவர்கள் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும். வாடிக்கையாளர்கள் கேட்கும் பொருட்களை எந்த தளத்தில் இருக்கு என்று சரியாக கண்டுபிடித்து எடுத்து வந்து தர வேண்டும். அது 3 மாடி கொண்ட மளிகை கடை. ஒரு நாளைக்கு 100 முறையாக அந்த தளத்தில் ஏறி இறங்கி வேலை செய்ய வேண்டும். வேலை முடிந்து இரவு 8 மணிக்கு இவள் வந்த பிறகு அனைவருக்கும் இரவு உணவு இவளே செய்ய வேண்டும். அதுவும் 9 மணிக்குள். பம்பரமாக சுழன்று அவள் படுக்கையில் சாயும் பொழுது மணி 11. அதுவும் ஞாயிறு என்றால் எல்லோருக்கும் சந்தோஷம். ஆனால் குமுதாவிற்கு மட்டும் வருத்தம். அப்பொழுதுதான் அதிக வேலை இருக்கும். ஞாயிறு அனைவரும் அசைவம் விரும்பி சாப்பிடுவார்கள். குமுதாவிற்கு அசைவம் பிடிக்காது. ஆனால் அதை அவளால் வாய்விட்டு சொல்ல முடியவில்லை. ஒரு காலத்தில் இந்த வீட்டில் அசைவம் பிடிக்கவில்லை என்றால் இவளுக்காக சைவம் சமைத்த அம்மா தற்போது இவளை கண்டு கொள்வதே இல்லை. கண்ணீருடனே அந்த அசைவத்தை சுத்தம் செய்து சமைப்பாள். தந்தையோ நீ செய்த தவறுக்கு தண்டனை இது அனுபவி என்று கண்டு கொள்ள மாட்டார். காதலுக்கு முன் அவளுக்கு சொர்க்கமாய் இருந்த அவளது தாய் வீடு காதல் கல்யாணம் என்று வந்த பிறகு அந்நிய நாட்டில் அகதி புகுந்த கதையானது. கடல் அலை போல் அவள் வாழ்க்கையும் போய்க் கொண்டிருக்கிறது. அலைக்கும் ஓய்வில்லை, இவள் வேலைக்கும் ஓய்வில்லை. மரணம் ஒன்றே மங்கையின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தும் என்று நினைக்கிறேன். இது ஒரு உண்மை கதை. இப்படிக்கு சின்ன ரைட்டர்.